இந்த பல்கலைக்கழகங்களில் வரக்கூடிய நிதி ஆதாரங்களை வைத்துத்தான் இந்த பல்கலைக்கழகங்களை இயக்கணும். வருஷத்துக்கு 1 கோடி ரூபா கொடுப்பாங்க நிதி. எல்லா பல்கலைக்கழகங்கள்லையுமே 300 கோடி 400 கோடி 500 கோடி டெபாசிட்டாக இருக்கு. ஆனால் புதுசாக வர்ற விசிகள் என்ன பண்ணுறாங்க, கல்வி அமைச்சர், ஆளுநர் இவங்ககிட்ட லஞ்சத்தை கொடுத்து கோடிகளை சம்பாதிப்பதற்கு அங்க வர்றாங்க. சார், ஆளுநர் வந்து மத்திய அரசு, இங்க வந்து கல்வி அமைச்சர்ன்றது மாநில அரசு. இது எப்படி சார்? அது பல்கலைக்கழகங்களுக்கு பூரா ஆளுநர் தான் வேந்தர். நம்ம நாடு சட்டம். இங்க முதலமைச்சரை தான் வந்து வேந்தரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர இங்க வர ஒரு திருப்பியும் ஒரு பிரச்சனை. ஆமா, அது இருக்கு. ஆனால் இப்போ நடைமுறையில் உள்ளது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் தான் விசியை போட முடியும். ஆளுநர் வேந்தர், விசி துணை வேந்தர். அப்போ எல்லா பல்கலைக்கழகங்களுமே ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் வருது தமிழ்நாடு முழுக்க.